ஹலோ எப்படி வணக்கம். இப்போ பார்க்குறது மஞ்சனத்தி செடி போல் இருக்கிற ஒரு செடியை பார்க்குறோம். இது பாருங்கள், அது இந்த பூ அதோட காய் எல்லாம் மஞ்சனத்தி செடி மாதிரியே இருக்கும். ஆனால் இது மஞ்சனத்தி செடி கிடையாது. இதுக்கு பேர் நாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட காய் பாருங்கள், ரொம்ப பெருசாகவும் இருக்கும். இதுதான் அதோட காய். இங்கே பார்க்குறது இதான் இதோட காய். இது பூ. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பூ. அந்த பூவிலேருந்து எப்படி காய் உருவாகுது அப்படிங்கிறத பாருங்கள். இதான் பிஞ்சு காய். இந்த இருக்கிறது பூ. இதுலேருந்து அப்படியே பூ, இந்த பூவிலேருந்து தான் காய் இப்படி உருவாகும். இப்போ பார்க்குறது நாணி செடி. இந்த நாணி செடியோட காய் இது. இதில் பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள். அந்த பழம் பழுத்துருச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும், அப்படியே இருக்கும். இது வந்து பயங்கர கசக்கும். சுகருக்கு மருந்தாக பயன்படுது. இந்த விதை தான் இவ்வளோ இருக்கிறது. இந்த விதையை பார்க்குறீங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அந்த செடியோட பழத்தோட விதை. இந்த விதையை போடும்போது முளைக்கும். இந்த செடியிலே இந்த பழம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி காஞ்சி போய் அப்படியே இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள். இதுதான் இதோட காஞ்சி போன விதை. பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள். அதோட பழம் கருப்படிச்சிருச்சு. இன்னும் அது கருப்பாக ஆக ரொம்ப ஹார்டாக இருக்கும், காஞ்சி போயிருக்கும். இதெல்லாம் அதோட இது அப்படியே பழம் பழுத்து அதுலேயே பறிக்காமல் இப்படி இருக்கிறதுனால இது அப்படி இருக்குது. கீழே பார்க்குறது அது பழங்கள் காஞ்சி போய் காய்கள் அப்படி இருக்குது. இதோட செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதோட ஸ்மெல்லு ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்கும். இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் துர்நாற்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மெல்லே வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இது மருந்து செடி எல்லா இடங்களையும் வளருமா அப்படிங்கிறது தெரியறதில்ல. பாருங்கள், இதோட விதை கிடச்சா வளர்த்து பாருங்கள். இதோட மருத்துவ குணங்கள் என்னங்கிறத பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.